السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. يجوز للمحرم الاغتسال إلا أنه لا يستعمل شيئا فيه طيب ولا يزيل الوسخ ولا يغسل رأسه ولحيته بالختمية وبالصابون. இன்றைய வியாழக்கிழமை ஃபிக்ஹ் சட்டத்தொடர் ஹாஜி பெருமக்கள், உம்ரா செய்யக்கூடிய பெருமக்கள் இந்த மக்காவுக்கு புறப்படுகிற காலகட்டம். எனவே ஹஜ், உம்ரா, தவாப், சை போன்ற அந்த நல்ல அமல்களுடைய சட்டத்திட்டங்களை நாம் பரிமாறி கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் உம்ராவுடைய அந்த சட்டத்திட்டங்களை நாம் நினைவு கூர்ந்தோம். தவாப் செய்யும்போது நாம் நடந்து கொள்ள வேண்டிய அந்த ஒழுங்குமுறைகளை பசுமைப்படுத்தி கொண்டோம். எஹ்ராம் உடை அணிந்து விட்டால் அதற்கு பின்னால் பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகள் என்ன, அதை நாம் அனுசரிக்க வேண்டும் என்கின்ற அந்த சட்ட விளக்கங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். எஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருவர் குளிக்கலாமா என்கின்ற கேள்வியை நம்முடைய அருமை சகோதரர்கள், சகோதரிகள் கேட்கிறார்கள். அமலை நிறைவு செய்ததற்கு பின்னால், உம்ராவை முடித்ததற்கு பின்னால் தான் குளிக்க முடியுமா? இடையிலே நம்முடைய உடம்பினுடைய அந்த தேவைகளை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி நாம் குளிக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஃபிக்ஹ் சட்ட அடிப்படையிலே குளிப்பது ஜாயிஸாக இருக்கிறது. வெகு தூரம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், உடம்பிலே அழுக்கு சேர்ந்திருக்கும், உடல் கூறு ரீதியாக சில வாடைகளும் வெளிப்பட ஆரம்பிக்கலாம். எனவே குளிப்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் குளிக்கின்ற அந்த காலகட்டங்களில் வாசனை பொருள்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. காரணம், எஹ்ராம் உடை அணிந்திருக்கின்றவர்கள் வாசனையை நுகரக்கூடாது என்கின்ற கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கையும் கூட அழுத்தமாக தேய்க்கவும் கூடாது. அப்படி தேய்க்கிற போது முடிகள் உதிர்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது. எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளவர்கள் முடியை உதிர்க்கக்கூடாது என்றும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். தலையை, தாடியை, ஆண்கள் தாடியை கழுகின்ற போதும் கூட சோப்பை வைத்தோ, வாசனை சோப்பை வைத்தோ அல்லது ஷாம்புவை வைத்தோ கழுகாமல் இருப்பது நல்லது. காரணம், அதிலே வாசனைகள் வெளிப்படுகின்றன. இப்படி குளிப்பது கூடும், ஆனால் குளிக்கின்ற போது மிக கவனமாக குளிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் தையல் ஆடைகளை அணிந்து கொண்டும் குளிக்கக்கூடாது. கைலிகளை உடுத்தி கொண்டு, துண்டுகள் இருக்கின்றன, அதற்கான அந்த துண்டுகளை உடுத்தி கொண்டு குளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், எஹ்ராம் உடைய அந்த சட்டத்திலே உள்ளது தையல் ஆடைகளை அணியக்கூடாது என்பது. இரண்டாவது விஷயம், அருமை சகோதரர்களே, தல்பியா பற்றி நாம் கடந்த வாரம் எடுத்துரைத்தோமே. எந்த அளவுக்கு தல்பியா ஓதுவது, மா ஹுக்குமை இக்ஸாரி தல்பியா, அதிகமாக ஓத வேண்டும் என்று நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோமே, அதனுடைய விவரம் என்ன என்ற கேள்வி. அது முஸ்தஹப்பாக இருக்கிறது. எஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துவிட்டால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக்க வல் முல்கு லா ஷரீக லக், நிச்சயமாக புகழும் அருட்கொடையும் அரசாங்கமும் யா அல்லாஹ் உனக்கே சொந்தம், உனக்கு இணைதுணை ஏதும் கிடையாது, பணிந்தேன் யா அல்லாஹ் உனக்கே பணிந்தேன் என்கின்ற அந்த திருவாசகங்களை எந்த அளவுக்கு ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அதிகம் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அது முஸ்தஹப்பாக இருக்கிறது, மந்தூபாக இருக்கிறது. அப்படியானால் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் தல்வியா சொல்லிவிட்டு புறப்படுவது சிறப்பு. அதே போன்ற சஹர் நேரங்களிலே கண் விழிப்பார்கள், தஹஜ்ஜத் சொல்வார்கள், அப்போது கூட தல்பியா சொல்வது சிறப்பு. ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுகிற போது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு நாம் தயாராகும் போதும் கூட தல்பியா, உதாரணமாக மினாவிலிருந்து அரஃபாத்திலிருந்து முஸ்தலிஃபா, வீட்டில் சாப்பிட்டு விட்டு நாம் பள்ளிவாசலுக்கு கிளம்புவோம். இந்த மாதிரி
ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜ் மாறும்போதும் கூட தல்பியா சொல்லியவாறு காலையிலே மாலையில் ஒரு உயரமான பகுதியில் ஏறும்போது அல்லது இறங்கும்போது, அதே போன்ற ஹஜ்ஜி யாத்திரிகள் பயணிகளை சந்திக்கின்ற போது அவர்கள் தல்வியா சொல்லிக்கொண்டே வருவார்கள். இவர்களும் சேர்ந்து கோரஸாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இப்படி எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றனவோ, பாத்ரூமை தவிர நாம் நம்முடைய ரெஸ்ட் ரூம், நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த நேரங்களை தவிர மற்ற சமயங்கள் எல்லாம் தல்வியா முஸ்தஹப்பாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் அருமை சகோதரர்களே, தவாஃப். தவாஃப் பற்றி நாம் சொன்னோம். எங்கிருந்து தவாஃபை தொடங்குவது, எப்படி தொடங்குவது, ஓரளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். தவாஃபை நாம் தொடங்குகிற போது அல்ல ஹஜ்ருல் அஸ்வத் அந்த பகுதிக்கு வந்துவிட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே கவனமாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்குமானால் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்திலேயே சென்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், கைகளை நாம் வைத்து பிறருக்கு நாம் எந்த ஒரு நோவினையும் தந்து விடாமல் அந்த கைகளால் முத்தமிட வேண்டும். கைகளால் முத்தமிட வேண்டும். முடியுமானால் நாம் நம்முடைய அதரங்களால், நம்முடைய நாவினால் முத்தமிட வேண்டும். அது முடியாத பட்சத்தில் கைகளை வைத்து கைகளை முத்தமிட்டால் போதும். 2 கைகளையும் வைக்க முடியுமானால் 2 கைகள் அல்லது ஒரு கை, அது வலது கையாக இருப்பது மிகச் சிறப்பு. அதுவும் முடியவில்லையா, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, கையில் ஏதாவது அசா இருக்கலாம். ஏதாவது அசா இருக்குமானால் அந்த அசாவை அதில் வைத்து அந்த அசாவை முத்தமிட்டு கொள்வது நல்லது. அதுவும் முடியுமானால், அதுவும் முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும், அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக நின்று நம்முடைய கைகளுடைய பின்பக்கத்தை நம் ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி வைத்து எஜாலு லாஹிர கஃபைஹி இலா வஜீஹி, தன்னுடைய அந்த கைகளுடைய அந்த வெளிப்பகுதியை நாம் நம்முடைய முகத்துக்கு நேராக வைத்து அதனுடைய உள்பகுதியை இப்படி வைக்க வேண்டும். அதனுடைய உள்பகுதியை ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி நாம் காண்பித்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், நம்முடைய காதுக்கு நேராக அந்த கைகளை கொண்டு வர வேண்டும். நம்முடைய 2 காது தக்பீர் கட்டுகின்றோம் அல்லவா, காதுக்கு நேராக கொண்டு வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் நம்முடைய கைகளை முத்தமிட்டு கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் அன்பான பெருமக்களே. நாம் நிய்யத்து செய்து கொள்வோம். அல்லாஹும்ம இன்னி உரிது தவாஃப் பைத்திக்கல் ஹராம் என்கின்ற அந்த நிய்யத்தோடு நாம் தவாஃபை தொடங்கி விடுவோம். வலது பக்கமாக செல்வோம். காபத்துல்லாவுடைய வாசல் யசார் இடது பக்கமாக வரும். ஹத்தீமை கடந்து செல்ல வேண்டும். ஹத்தீமுக்கு உள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காபத்துல்லாவுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஹத்தீம், அந்த லாகட பகுதி இருக்கிறது அல்லவா, உள்ளே சென்று தான் தவாஃப் செய்வது என்பதல்ல. காரணம், உள்பகுதி காபத்துல்லாவுக்கு உள்ளே உள்ள ஒரு பகுதி. தவாஃப் என்பது காபாவுடைய கட்டிடத்திற்கு வெளியே தான் செய்ய வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், ஹத்தீமுக்கு வெளியே நாம் தவாஃப் செய்து செல்லும்போது ருக்னை யமானி வரும். ருக்னை யமானி என்று எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்மளால் இயலுமானால் ருக்னை யமானிலே நம்முடைய கையை வைத்து முத்தமிட்டு கொள்ளலாம். இயலாவிட்டால் பிரச்சனை இல்லை. அதை கடந்து செல்கிற போதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வஃகினா அதாபன்னார் வ அதுகில்னல் ஜன்னத்த மஅல் அபரார் யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் ஓதிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும். சென்று ஹஜ்ருல் அஸ்வதை அடைந்து விடுவோம். ஒரு சுற்றும் பூரணமாக ஆகிவிடும். மாஷா அல்லாஹ். இதே போன்று 7 சுற்றுக்கள், வேறு ஒன்றும் கிடையாது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 3ஆம் கலிமாவை நாம் அதிகம் சொல்லியவாறு செல்ல வேண்டும். அது அல்லாமல் நமக்கு என்னென்ன திக்ருகள் தெரியுமோ, என்னென்ன சூறாக்கள் தெரியுமோ, சூறாக்களை ஓதியவாறு திக்ருகள் செய்தவாறு மிகவும் இறையச்சத்தோடு பேணுதலோடு இறை பற்றுதலோடு நாம் தவாஃப் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையுமே கேட்கின்ற துவாக்கள் எல்லாமே கபூலாகும். நம்பிக்கையோடு பல்வேறுபட்ட துன்பங்கள், மன துயரங்கள் நமக்கு இருக்கும். நம்முடைய குடும்பங்களையும் சங்கடங்கள் இருக்கும். பிறரும் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். 7 முறை நாம் வரம் சுற்றுவதனாலே நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ். இது தவாஃப். அடுத்து சை நாம் செய்கிறோம் அல்லவா, சஃபா மருவா சை செய்கிற போது நாம் சஃபாவுடைய அந்த மலை குன்று சின்ன குன்றாக இருக்கும். ஏறும்போதே இன்ன சஃபாவல் மருவத்தும் ஷாயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவித்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவஃப பிஹிமா
வமன் தத்தவ்வா ஹைரன் ஃப இன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்கிற வசனம் தெரியுமானால் இந்த வசனத்தை நாம் ஓதியவாறு அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சஃபாவிலே ஏற வேண்டும். ஏறி காபத்துல்லா இருக்கக்கூடிய திசையை பார்த்து முன்னோக்க வேண்டும். காபத்துல்லா இருக்கக்கூடிய திசையை பார்த்து முன்னோக்கி 2 கைகளையும் நாம் தவாப் செய்யும்போது செய்தோம் அல்லவா, கையினுடைய வெளிப்பகுதியினுடைய முகத்தை நோக்கி இருக்கும், உள்பகுதி அந்த காபத்துல்லாவை நோக்கி இருக்கும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவாறு லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்றெல்லாம் சொல்லி சலவாத்தும் சொல்லிக்கொள்ள வேண்டும். சலவாத் சொல்லி நாம் நம்முடைய தேவையிலே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். துவா கபூலாகக்கூடிய இடம் சஃபா மலை குன்று இருக்கிறது அல்லவா, துவா கபூலாகக்கூடிய இடம். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அங்குதான் துவா கேட்டு தங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டு அல்லாஹ்விடத்தில் நிறைவேற்றி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே துவாவும் செய்து கொள்ள வேண்டும். துவா செய்தவாறு சுன்னத்து இருக்கிறது. 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்துஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஸதகல்லாஹு வஅதாஹு வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. நாம் அந்த துல்ஹஜ் பெருநாளை ஒட்டி இந்த வாசகங்களை திருவாசகங்களை உரைக்கிறோம். ஈதுல் ஃபித்ர் பெருநாளையும் நாம் உரைக்கிறோம். ஸதகல்லாஹு வஅதா மிகவும் சுருக்கமாக சொன்னாலே போதுமானது. வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா என்கிற அந்த திருவாசகங்களை சொல்லியவாறு நாம் சஃபாவிலிருந்து இறங்கி செல்ல வேண்டும். செல்கின்ற போது அன்பு சகோதரர்களே, 2 தூண்கள் இருக்கும், பச்சை தூண்கள் இருக்கும். பச்சை கலரிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தை நாம் கடக்கும்போது மட்டும் ஆண்கள் மட்டும், பெண்களுக்கு அந்த சட்டம் இல்லை, ஆண்கள் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? சற்று குதித்து செல்ல வேண்டும். இதா பலக இலல் அமூதில் அகதர் சா இலல் அமூதில் அகதரி சாமி. முதல் பச்சை விளக்கு தூணிலிருந்து அடுத்த 2ஆம் பச்சை விளக்கு தூண் வரை சற்று குதித்தவாறு செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது ரப்பிஃபிர் வரஹம், ரப்பிஃபிர் வரஹம் வ அன்தல் அஸ்ஸுல் அக்ரம் வ தஜாவஸ் அம்மா தாலம். நீண்ட வாசகம், ஆனால் மிக சுருக்கமாக ரப்பிஃபிர், என் ரப்பே என் பாவத்தை மன்னித்துக்கொள், வரஹம் கருணை காட்டு, நீ மிக கண்ணியத்துக்குரியவன், தயாளம் மிக்கவன், யா அல்லாஹ், வ தஜாவஸ் அம்மா தாலம், நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன்னு நீ அறிந்திருக்கிறாயோ அந்த பாவத்தை எல்லாம் யா அல்லாஹ் என்னை விட்டும் நீ கடத்தி விடு, கழித்து விடு. ரப்பிஃபிர் வரஹம் வ அன்தல் அஸ்ஸுல் அக்ரம் வ தஜாவஸ் அம்மா தாலம். இப்படியே சொல்லிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும்? அப்படி லேசாக தோல் புஜத்தை அசைத்தவாறு சென்று அடுத்த தூண் வரை, அதற்கு பிறகு நார்மலாக செல்ல வேண்டும். அந்த பச்சை விளக்கு பகுதி வரை நார்மலாக நடந்து போகிறோம். பச்சை விளக்கு பகுதியில் அந்த ஏரியாவில் மட்டும்தான் நாம் நம்முடைய தோலை அசைத்து செல்ல வேண்டும். அதற்கு பின்பு நாம் நார்மலாக சஃபா செல்வோம், மருவா செல்வோம். மருவா சென்றதற்கு பின்னாலே சஃபாவில் எப்படி இன்ன சஃபாவல் மருவத்தை என்கிற ஆயத்தை ஓதியவாறு மேலே ஏறி துவா கேட்போம். காபத்துல்லாவை முன்னோக்குவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் சொல்வோம். துவா கேட்போம், சலவாத்து சொல்வோம். சஃபாவிலே செய்தது போன்றே மருவாவிலையும் செய்வோம். கேட்டுவிட்டு மருவாவிலிருந்து சஃபாவை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். மருவாவிலிருந்து சஃபாவை நோக்கி திரும்பும் போதும் கூட இதே போன்றுதான் அந்த பச்சை விளக்கு பகுதி வரும். அங்கேயும் சற்று ஆண்கள் குதித்து குதித்து செல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே, செல்லும் போதும் சரி, திரும்பும் தஹாபம் ஐயாபன் என்று சொல்வார். இது ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்கள் நார்மலாக திக்ருகள் அமல்கள் செய்தவாறு அவர்கள் செல்ல வேண்டும். ஆக சஃபாவிலிருந்து மருவாவுக்கு செல்லும்போது ஒரு சுற்று, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு திரும்பும்போது மற்றொரு சுற்று. திக்ரு செய்து கொண்டே போக வேண்டும். திக்ரு செய்ய செய்ய அந்த அந்த இடங்களிலேயும் நாம் கேட்கிற துவாக்களுக்கு ஒரு கபூலியத் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. கவனங்கள் சிதறாமல், பராக்கு பார்க்காமல் பல நாட்டுக்காரர்கள் வருவார்கள். சிறு சிறு பிள்ளைகளெல்லாம் தவாப் செய்வார்கள். அந்த பிள்ளைகளை கொஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலெல்லாம் நமக்கு ஏற்படும். கொஞ்சுவது தப்பு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த இறை நினைவிலிருந்து நாம் திரும்பி விடக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் பக்கம் ஒன்றி போய் நம்முடைய சிந்தனையை லயிக்க வைத்து நாம் துவா கேட்கிறோமோ அந்த துவாவுக்குத்தான் மகத்துவம் இருக்குது. துவா கபூலாகவில்லை, துவா கபூலாகவில்லையே என்று ஒரு சிலர் ஆதங்கப்படுகிறார்கள் என்றால், துவா கேட்க வேண்டிய அந்த ஒழுங்குமுறைகள் பிரகாரம் கேட்காத போது தான் அந்த துவாக்கள் கபூலாகாமல் போகிறது. எனவே அருமை சகோதர சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும்? எஹ்ராமுடைய அந்த தல்பியாவுடைய சட்டத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். தவாஃப் செய்கின்ற அந்த முறைகள் ஓரளவுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம்.
சஃபா மர்வாவுக்கு மத்தியில் செய்கின்ற அந்த முறைகள், இவற்றை எந்த அளவுக்கு பேணுதலோடு பூணிப்போடு நாம் செய்ய முடியுமோ செய்தோம் என்றால் வல்ல அல்லாஹ் தாங்கள் கேட்கிற துவாக்களையும் கபூல் செய்வான். எங்களுக்காக தாங்கள் கேட்கிற துவாக்களையும் கபூல் செய்வான். இந்த உம்மத்துமார்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை வல்ல அல்லாஹ் அந்த இடத்தினுடைய ஒரு மகிமையின் காரணமாக தீர்த்து வைப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறோம். நாம் நல்ல முறையில் அமல்கள் செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.